இன்னும் நாட்கள் நகர நகர விஜய்க்கான வரவேற்பு, இப்போ அவர் மக்களை சந்திக்கிறது, அப்புறமா இன்னொரு பொதுக்கூட்டம், ஒரு மாபெரும் மாநாடு, அப்புறம் யாருடன் கூட்டணி, இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க விஜய்க்கான அந்த செல்வாக்கு என்னன்னு அவர் தெரிய வந்ததுன்னு வச்சுங்க. ஒருவேளை நாம் தொடர்ந்து படத்தில் நடிக்கணுமா அப்படின்ற, ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் நடிக்கணுமான்னு ஒரு எண்ணம் வரலாம். சரி, நடிச்சா தப்பு என்னன்ற ஒரு கேள்வி கூட இருக்கலாம். அது 2026 எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு அது என்ன ரிசல்ட்னு அது முடிஞ்ச பிறகு தான் தெரியும். அதன் பிறகு நடிப்பை தொடருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் கையில தான் இருக்குது. அப்படி தொடர்ந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்படி தொடரனாலும் முழு நேர அரசியல்வாதியா அவர் மாறிட்டார்ன்ற மாற்று கருத்து இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்ற ஒரு அரசியல் தான் 2026க்கு பிறகு இருக்கும்னே பலருடைய கணிப்பாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா கூட அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிடுவார். ஆனால் என்னன்னா இங்கே இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸு, சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் விஜய்கிட்டே ஒரு கோரிக்கை வைக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பாட்டு அப்படியே அரசியல் பக்கமே போயிடாதீங்க, உங்களுக்கான செல்வாக்கு இருக்குது, நீங்கள் வாங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு தியேட்டரில் பெரிய ஹீரோக்கள் சொல்லக்கூடிய விஜய், ரஜினி, அஜித், கமலஹாசன் இவங்க மாதிரியான இந்த ஹீரோக்கள் நடித்தால் மட்டும்தான் கூட்டம் அள்ளுது.